கிடைக்கவனு எனக்கும் கோமாளி 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 ஐயா மாரே ஆத்த மாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்கவனு எனக்கும் அல்லோ அல்லோ ஐயா மாரே ஆத்த மாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்கவனு எனக்கும் ஐயா மாரே ஆத்த மாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்கவனு எனக்கும் அந்த மாரே தம்பி மாரே வணக்கம் உங்க தைவரம் தான் கூத்து நல்லா நடக்கும் ஐயா மாரே தம்பி மாரே வணக்கம் உங்க தைவரம் தான் கூத்து நல்லா நடக்கும் ஐயா மாரே ஆத்த மாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்கவனு எனக்கு கமான் ப்ரோ மாரே மாமா மாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்கவனு எல்லாருக்கும் ரொம்ப ஜெபம்டா மாரே ஆத்த மாரே வணக்கம் உங்க அன்பு கிடைக்கவனு எனக்கும் ஐயா மாரே ஆத்த மாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்கவனு எனக்கு ஆமே மாரே ஆத்த மாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்கவனு எனக்கும் அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம் உங்க சொத்துல வாங்குறதுக்கு எனக்கு கொய்தோ மாரே மாரே வணக்கம் உங்க சொத்து கிடைக்கவனு எனக்கும் யா ஐயா மாரே ஆத்த மாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்கவனு எனக்கு 12,000 சரியா போச்சு என்னது டொங்காஜா பொம்பளை அடைக்காம திடுறான்டா நிற்கக்கூடிய என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு நன்றி இங்க நான் உட்காந்துருக்க அளவு ஒண்ணுக்கு இருக்க போக முடியாதுல்ல நன்றி எக்கோ இங்க மைசெட் பழனி அப்பா எப்படியும் அவன் பாக்ஸ தள்ளி விட்டுருவேன் அங்கே நிற்கிற ஆள் சரியில்லை எக்கோ இங்க கூப்பிட்டா சாமி வருமா கருப்பி வருவானா கட்டாயம் வருவேன் அது ஒரு காலம் இந்த குன்னத்தூர்ல எங்க பாட்டங்க ஆண்ட காலத்துல கட்டி காத்த இந்த முத்துமாரியும் இந்த பிடாரி அம்மனும் அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு பாண்டிமுனி கள்ளிசேரி காளிமுனி ஐயா கூட்டத்தில் வரப்போகுது பொம்பளையால் ஊரா இப்போ பாப்பையே யார் பக்கத்தில் உட்காந்துருக்கோம்னு டேமச் எக்கோ சார் சார் ப்ளீஸ் ஹலோ அது ஒரு காலம் இந்த குன்னத்தூர்ல எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க ஆண்ட நாளையில குன்னத்தூர்ல கிழவனுக்கு கிழவிக்கு அன்னைக்கு இவள மக்கள் படையும் கிடையாது பணவளமும் கிடையாது இந்த குன்னத்தூர் மாரியம்மனையே இந்த பிடாரியம்மனையும் தவிர எங்க கிழவன் கிழவைக்கு ஆதரவும் யாரும் இல்ல சொன்ன சொல்லும் மாறாது இந்த குன்னத்தூர் சாமி இது சொல்வாக்கு தப்பாது இந்த கூட்டத்தில என் பிடாரியம்மன மாரியம்மன எந்த பெண்ணு மேலத்தா குடியிருக்க நாடு மலையாள நாடுட அந்த மலையாள நாட்டுல என் கருப்பனை வச்சு வளர்க்க முடியல ஓட்டி விட்டான் தண்ணியில என் மலட்டாட்டு தண்ணியில வந்து அழக மலை காடு என் பாட்டை படுத்திருப்பது அருவி மலை சோங்கடா அந்த 18 நாடர்களையே நீ படிக்கட்டாக்கி உனக்கு 18ஆம் படியான பேரு வச்சது உண்மையானா இந்த குன்னத்தூர் மந்தையில கொஞ்ச நேரம் நீ எந்திரி அன்னை தந்தை தான் வணங்கியே அன்னை தந்தை தான் வணங்கியே குன்னத்தூர்ல உள்ள மாரியம்மன நான் வணங்கி எங்க ஆத்தா ரோஜா காரிந்தா கூண்டு கிளிய என் கருப்போனோட தங்கச்சி கோபுர கலசமே அஞ்சு சட பரசி வர
குலங்காக்க வந்த இந்த ஜாமி இந்த கூட்டத்துல இருக்கையா இல்ல கொஞ்ச நேரம் யோசிக்கிறையா அலுயர விட்டருவட்ட 18 நாடர்களாம் படிக்கட்டாக்கி ககு அலுயர விச்சரவா ஆளுயர விச்சருவா அதையாது முடியறவங்க பேசையாது முடியறவா கருப்பை இறங்கி ஆடனா கருப்பை கூட்டத்தில் இறங்கி ஆடனா கட்ட வண்டி முருங்கு முடாகர்வு தேரோடும் மதுரையில சித்திர மாசத்திலே கருப்பே தேரோடும் மதுரையில நீ திரியாடுன நாளையில மணிக்கட்ட இடமுள்ளடா துண்டி கருப்பு மணி கட்டுறதுக்கு இடமுள்ளடா என் மங்காத துண்டி கருப்பு கொஞ்ச நேரம் எந்திரி நீ கொஞ்ச நேரம் எந்திரி மேலமட கம்மாயா என் பாண்டி முனிய எந்த சாமி பின் தொடர்ந்தாலும் இடவழியில விட்டு மாறுமுடா ஒரு நீச்சல் போட்டியா சுருட்டு வாட அடிக்குதுடா பாட்டு சுருட்டு வாட அடிக்குதுடா என் பாண்டி முனி சாராய குடிக்கு சொந்தக்காரே தங்கச்சி வந்துட்டாடா தூக்கி வளர்த்த அண்ணனை காணாமுன்னு தங்கச்சி மடிப்பிச்ச எந்திராடா என் கருப்பனோட தங்கச்சி நீ ரோதா காரித்தா ஆயிரம் பணமரம் உனக்கு நடுப்பனையில ஓல வச்சு எங்க ஆத்தாவுக்கு விளையாட்டுக்கு இழுக்கு செஞ்சு கொடுத்தாகலாம் சொல்லும் மாறாது இந்த குன்னத்தூர் சாமி சொன்ன சொல்லும் மாறலடா இறங்கி வாப்பா கிளவே கொடுத்த வலது கையும் மாறாதுடா சமய உரத்தாலே சமய உரத்து மாரியம்மா உனக்கு ஆடுறதுக்கு சமயம் கிடைக்கலையம்மா சமயபுரத்து மாரியம்மா உனக்கு சமயம் கிடைக்கலையம்மா ஒத்தக்காலே சப்பானியா உங்க அண்ணனுக்கு ஒத்தக்காலே சப்பானியா அவனுக்கு வலது காலு நொண்டியத்தா ஒத்தக்கால சப்பானியா ஒரு காலு நொண்டியப்பு சப்பானியா ஒரு காலு நொண்டியப்பு ஒத்தக்காலே சப்பானியா அவனுக்கு வலது காலு நொண்டியாடா என் நொண்டி சோனையா எந்திரி கல்லிஜரை கம்மாயா என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சே
ஒற்றுமையும் ஆயிருச்சு ஒத்துமையும் ஆயிருச்சு நாடுதே ரெண்டு அட்டா கட்டழகி இந்த நாட்டுப்புற பாட்டை கேளு குங்கும போட்டழகி ஒரு ரெண்டு ரெச்சு குன்னத்தூர் சாமி ஊரா இங்க ஒத்துமையே ஆயிருச்சு. நீ என்ன சாமி இங்க வா இங்க வா என்ன சாமி நோத்தாவோட சாமி இப்படி இப்படி ஆடுமாக்க நீ சாமி யாரையா ஒயிலாட்டு ஆறியா பீரை போட்டான்டா கலை சாமி ஆடிக்கு தெரியாத எது சாமின்னு உக்கார் நீ வாத்தா அப்படி வாடா சரி நீ சாமி தான் ஒத்துக்கிற என்ன தெரியும் உன்னை தெரியும் யாருன்னு என்கிட்ட கேட்டா நீ யாரு யாரு இங்கே வரேன் யாருன்னு தெரியல எங்களுக்கு எக்கோ குறவேன் எக்கோ அவுட்ரோ குறை சாமியை ஆடி வந்த சாமியை கூப்பிட்டல நீ யார்த்தா சொல்லுத்தா சரி ஆத்தான்னு தெரியுது உன் காசு விழுந்துடாமா போ இது நாடகம் மேல நான் குறிவாக்க வந்த நாடா கண்டுபிடிச்சு சொல்லுப்பா வெத்தலையை வச்சு நீ ஒரு கூறுகட்ட முண்டை சாமி ஆடுறவன் தாண்டா சொல்லணும் நான் கூப்பிட்டல உன் பிள்ளை கூப்பிட்டல வந்தது எங்கள் ஆத்தாவா எங்கள் அப்பனா நீ போய் உட்காரு இது சேம்பிள் தான் அப்புறம் வா எப்போ அது கூட வந்தது யாரா ஐயா ஐயா நீங்கள் யாருங்கய்யா நீங்கள் யாரு முக்கியத்தரா கையை விடுப்பா நீ போட்டு இந்த பிடி பிடிக்கிற முக்கிய சார் இப்படியா பிடிப்பாங்க திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் மணிகண்டம் நாகமங்கலம் முத்தையா எம்கேஆருக்காக ரூபாய் 501 உயிர் பேன்ஸ் போதும் தம்பி ஐயா உட்காருங்க அந்த சாமியை போக சொல்லு என்னப்பா உனக்கு என்னடா போய் நரச பாரு போய் ஒரு வாய் ஓடு போட்டும் கையில் அடிபட்டதை காமிக்கிறேன் நான் என்ன மருத்துவரா எப்பா முக்கியத்தர் இருப்பா இருனே அந்த வரதுல பாப்பா வருது கிட்டு வா நான் இப்போ கூப்பிடல அப்புறம் கூப்பிட்றேன் கலை அருமையான முக்கியஸ்தர்ரா மாடு புடி மாடு அப்புறம் வாங்கப்பா இதை போக சொல்லுப்பா தம்பி இந்த பாஞ்சிட்டாங்க 2 பேரும் ஆனால் ஏன் நாடகத்தில் தான் எல்லாமே நடக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாரு செருப்பை காணாமல் வருவாங்க கணேஜி போயில காணா செய்தி வீடு ஒடிஞ்சு வச்சுன்னு வருவாங்க பூலிப்பு மசுரை புடுங்கினப்பூ எம்கேஆர் அண்ணன் அவர்களுக்கு நல்ல ஆசையுடன் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக வடக்கு ஆத்துப்பட்டி டு சிலம்புடையான்பட்டி வசிக்கும் பின் நடராஜன் சத்யா குடும்பத்தார் சார்பாக ரூபாய் 501 நான் நடத்தக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக நன்கொடை வழங்கிய நல்ல இதயத்துக்கெல்லாம் நன்றி நன்றி நன்றி. பெரிய தாலி ஏஆர் ரகுமான் மாதிரி தான் புருண்டுவேன். பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான என் பாச உறவுகளே, பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் கேப்டன் விஜயகாந்த் ஐயா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண் சிங்கங்களே, ஆடலும் பாடலில் தான் சொல்லுவாங்க. ஆடலும் பாடல்னா கூட்டம் வரும். அதுக்கப்புறம் நாடக கலைஞர்களுக்கு கூட்டம் வந்தது நான் கிடையாது. ஒரு மனம் தோப்பாகாது. ஒரே ஒரு மாட்டை பூட்டி ரேஸ் வண்டி பத்த முடியுமா? முடியாது. 2 மாடு வேணும். இந்த 4 பேர் பக்கமால கலைஞர்களை எடுத்து வச்சு 3 பாட்டு பாடாட்டா எவ்வளோ வரிய கொம்பாதி கொம்பன் நடிகனும் வெளியே வர முடியாது. பெரியாள் இந்த 4 பேர்த்துக்கு ஒரு கைதட்டு கொடுங்க, வாழ்த்துக்க. அது என்ன? காய்ச்ச மாத்திரை எம்எல்ஏ முருகன் ராஜலாக்கிமட்டி என்ன உடைச்சிருக்க வாயில போயலை ஓடாதா போ. ஐயோ, ஆனால் அந்த போயலை ஓடுறவங்கிட்ட பக்கத்தில் நிற்க முடியாது, பீனாத்த நாரம். அதில் என் பக்கத்தில் வந்து ஜெலிப்பி எடுக்கிறாங்க அண்ணு அப்படின்னா உசுரியே போயிருச்சு.
பான்புராக்கு டேலே என் தம்பிகளுக்கு பூரா ஒன்று சொல்கிறேன், தீய பழக்கத்துக்கு அடிமையாகி உங்கள் வாழ்க்கையை வீணடிக்காதீங்க. கெட்டு போகிறாங்க. நீ மைத்த புடுங்குன தண்ணி அடிக்கூடாது தம்பி, புளி போடக்கூடாது, கணேசி பேல போடக்கூடாது, டொங்காசு போட. ஒரு சாங்கு பாடுவோம் ஐயா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ராமன் நாடு எங்க தேசத்துல அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு ராமேஸ்வரம். அட எந்த ஊரு அவர் சொந்த ஊரு, அவர் படுத்திருக்காரு அப்துல் கலாம். வைக்கிறோம் இந்த தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த ஒரு தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை வணங்குது இந்த தமிழ்நாடு. அதே ஒரு உள்ள கைதட்டல. அப்துல் கலாம் என்ன விராலிமலையில் வட்டிக்கு விடுறாளா? தம்பி இங்க வாங்க தம்பி. ஏய், குன்னத்தூர்ல வீர தமிழர்கள் வாழ்ந்த பூமிடா. ஒரு பையன் இங்க வாங்க. பாத்தியா எவ்வளவு சத்தம் போட்டாங்க? மாடு புடி மாடு, வாடா சிங்கம், வாடா வாடா வாடா, ஒரு கைதட்டு கொடுங்க. எதுக்கு வந்தோம்னு கொஞ்சம் நேரத்தில் அழுவேன். அப்துல் கலாம் ஐயா கண்டுபிடிச்ச ஏவுகணை பேர் என்னப்பா? அது வந்து பிகாஸ் நான் இங்கே வர்றேன். இப்போ எதுக்கு வந்த? நீங்கள் கூப்பிட்டீங்க. கூப்பிட்டா வரலாமாடா? இந்தியாவின் தலைநகர் எது? தமிழ்நாடு தலைவர் சென்னை. தம்பி நீ போ வேமா. இங்கேருந்து வர்றேன். அவன் என்ன நினச்சி வர்றேன்? லேடிஸ் எது கட்டி பிடிக்க வைப்பான்னு வந்தவன். ஏவுகணை நாயகன். இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி யாருன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவர்தான் சொன்னார், என் அன்பு சகோதர சகோதரிகள்லாம் நாட்டுடைய பற்று கண்டிப்பாக வேண்டும் என்று சொன்னார். அவர் இந்தியாவை நம்பி சாகல, தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் இளைஞர்களை நம்பி இறந்தவர் ஏபிஜே அப்துல் கலாம். ஆனால் என் தம்பிகளை பூரா சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. பீரில் சரக்கை ஊற்றி கலந்து அடித்து சாதிச்சுக்கிட்டு இருக்கேன். செவனப்பு ஒரு ஆள் இருந்தால் ஊரை அப்படி கொண்டு வந்துடுவேன். பள்ளிக்கூடத்திலே பயிலுகின்ற மாணவ செல்வங்களே, படித்து விட்டு பிரிப்பேடு விளையாடுறது, அப்படி விளையாண்டுக்கு தெரிவது வாழ்க்கை அல்ல. நீங்கள் படித்து பெரியாளாகி உங்கள் தாய் தகம் போடுங்க பெருமை சேர்ப்பவனே உண்மையான குழந்தை. யாரு கேட்குறா? கருத்துக்கள் சொன்னால் யார் கேட்குறா? தம்பி அமைதியாக இருக்கணும்.
ஊட ஊட எல்லாரும் பேசினீங்கன்னா என் மைண்டு டைவர்ட் ஆயிரும். என் தம்பிகளுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், அண்ணாச்சி மயிரை பிடுங்கியாச்சு, அந்த மொட்டை மண்டை மண்டையில் மட்டும் சந்தனம் தடை விடுறான். நான் என்ன கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், அண்ணாச்சி என்னாச்சு? என் தம்பிகள் எல்லாம் நல்லா இருந்தாத்தே நான் 10 பேர்ட்ட சொல்ல முடியும் எனக்கு பல லட்சம் தம்பிகள் இருக்கிறாருன்னு. தம்பி இருப்பா, வீட்டில் பொண்டாட்டிட்டு அடி வாங்குவேன், இங்கே பேசுவேன். இருங்கடா, பேசாம ஒன்று செய்தியெல்லாம் ஒரு 5 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வந்து என்னை எரிச்சிருவேன், குன்னத்தூரில் தாகியா செத்துறேன். அமைதியாகா தம்பி. இதில் ஐயோ நான் எவன் மூஞ்சில் முழிச்சனும். ஆடலும் பாடல்னா அவனுக்கு எது வெதர்லது எறும்பு கடிச்சுட்டான்னு பாருங்கடா. எதுக்கு எடுத்தாலும் யோ இருவேன் அமைதி ப்ரோ. ஸ்டாப் இட். எல்லாரும் பாடத்தை கவனிங்க. வர வர பள்ளிக்கூடம் மாதிரி ஆகிப்போச்சு என் பொழப்பு. ஐயா காவல்துறை அதிகாரி ஐயா, இந்த சைடில் இருக்கவங்களை அமைதியாக இருக்க சொல்லுங்க ஐயா. ப்ரோ உன் காலில் கூட கும்பிட்டு விட அண்ணன் இல்லையாடா? ஹலோ காவல்துறை போய் ஒத்துழைப்பு கொடுங்க. ஹலோ உட்காருங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன், காவல்துறை ஒத்துழைப்பு கொடுங்க. நம்மளுக்காண்டி தான் எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் வந்திருக்காரு, அவர் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. இல்லை நீ என்ன பேசுகிற? இல்லை என்ன தொண்டை அது? இல்லை நேற்று பூரா கச்சேரிக்கு போனேயா? ஹலோ காவல்துறை என்ன பேசுற? எங்கள் அண்ணன் தான் பெரியமா மயன் சிவன்ராத்திலேருந்து லூஜாத்துற. காவல்துறை அதிகாரி ஐயா பற்றி உங்களுக்கு தெரியாமல் தெரியுங்க. நீங்கள் எவ்வளோ சேட்டை பண்ணையினாலும் அதை ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நீ சிக்கும் பொழுது கண்டிப்பாக தண்டனை உண்டு. அன்புறவுகளே, லேசாக நினைக்காதீங்க. காவல்துறை அதிகாரி ஐயா பொறுத்தளவுக்கு நமக்கு நண்பர்களே. எனக்கெல்லாம் நிறையா அன்பாலயத்து பக்கத்தில் ஒரு 4 குடும்பத்துக்காக 4 வீடு கட்டும் பொழுது அந்த வீட்டுக்கான அத்தனை பொருள்களும் உதவி செய்தது காவல்துறை அதிகாரி ஐயா தான். யாருக்கு தெரியும்? நான் அவங்கள்ட்ட வந்து காசு வாங்கிட்டு நான் பேசலை. ஒரு சில காவல்துறையே நீங்கள் வந்து தவறான கண்ணோட்டத்தில் மக்கள் தெரியுங்க. நீங்கள் எல்லாருமே சரியாக இருந்துட்டா காவல்துறைக்கு எதுக்கு என் தமிழை பயப்படணும்? பயப்படே தேவையில்லை. நீங்கள் முதல் சரியா இருங்க எல்லாருமே. ஓகேண்ணே டேய் இங்கே வாங்கடா. டேய் அவங்க 3 பேர்கிட்ட ஒரு சீரட்டட்டில் எழுதி வாங்கடா என்ன சரக்குன்னு. 12 மணி நேரம் இறங்காத என்ன சரக்குடா? குன்னம் வந்தது குடிச்சுட்டாங்களா? ஏன் சொல்கிறேன் ஐயா, என் தம்பிகளே, எங்கள் அண்ணங்களே, உங்கள் காலை தொட்டு கும்பிட்றேன். எல்லாத்தையும் கும்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. ஏன்னா நீங்களாம் எனக்கு கிடைக்காத சொந்தங்கள். எந்தூரோட ஜாமியாட்டத்துக்கு நீர்மலை அடி அடிச்சாங்க. டேலே இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் லூஸ் ஆயிடுவேன். எப்பா சித்தப்பா பாத்தியாப்பா நிலைமைய? நீ லேடிஸ்கிட்ட போய் உட்காரு. பொம்பளைகிட்டே போய் டீ வாங்கி கொடுக்குற, எனக்கு ஒரு சுக்குமல்லி வாங்கி தரல நீ. செங்குறிச்சி சுந்தரம் சார்பாக 501 மொட்டை. ஓகே போடுறோம் அளவு வாங்க. முக்கியத்துறையா ஒரு பீரை போட்டு போகல, கண்ணு மங்குதடா. மணிகண்டம் ஆரம் பவர் ஆடியோ சார்பாக 201. எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நான் பட்ட துயரங்களையும் நான் பட்ட கஷ்டங்களையும் நீங்கள் படக்கூடாது. நீங்கள் எல்லாரும் குடிச்சிருக்கலாம். பெருங்கொண்ட ஒரு குடியார யாருன்னா அந்த எம்கேஆர் தான். உண்மையை சொல்கிறதுக்கு மேடையில் ஒரு தைரியம் வேணும். நான் நல்லவன், நான் யோக்கிய மயிர்னு நான் பேசவில்லை. ஆனால் குடியை நிப்பாட்டினால தான் ஒரு ஆதரவற்ற இல்லமும் எத்தனையோ பேத்துக்கு நான் உதவி செய்து வந்து கொண்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் சொல்கிறேன். ஏன்னா அன்புக்கு அடிமையாக இருக்கும், தட்ட முடியலை. என் தம்பிகள் எங்கள் அண்ணனை. அப்போ என்ன ஒரு அண்ணே முக்கியத்துற அண்ணே இல்லை இது என்ன ஒரு கொஞ்சம் இது குன்னத்தூர். இது என்ன ஒரு அழுந்தூர் ஜல்லிக்கட்டு பேரவை செவலை குரூப் சார்பாக தங்கம் பைனான்ஸ் வினோத் சார்பாக 501. அக்கா மக்கா சூப்பர் காமெடி ஐயா. ஆனந்தும் பப்புலும் அவர் மூத்திரத்தை குடிங்க.
அசால்ட்டா நன்றி வானே அண்ணே அண்ணே வானே கட்டி பண்ணே வானே பொம்பளை என்ன நீ எனக்கு எடுத்துருப்பிய வேணா மது பழக்கம் வேணா மது பழக்கம் வேணா அண்ணன் தம்பிகளா குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு உடலு வேகுமே நம்ம உழைச்சு சம்பாத காசும் ராமினா போகுமே வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வேணாம் மது பழக்கம் வேணாம் மன குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆசை மாணவிய உள்ள தெருவில் வாடுமே நம்ம ஆசை மாணவிய உள்ள தெருவில் வாடுமே வேணாமுங்க குடி பழக்கம் நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம் நீ 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்குற நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடல் வேகம் நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பையாத்தா நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த பாலா போன இந்த குடிநாள இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு பல குடும்பம் தற்கொலை பண்ணி சாகுது அண்ணன் தம்பிகளா அரசாங்கம் விற்கத்தான் செய்ய மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கு இந்த மதுவை நிப்பாட்ட முடியும் என் அண்ணன் தம்பிகளா ஒரு உள்ள கைதட்டல அப்ப என்ன தெரியுது இதுல சைவம் சாப்பிட்ற ஆளு தண்ணி அடிக்க மாட்டேன் நீங்க 2 பேரும் தெரியுறது எனக்கு ஒன்றும் நல்லா தெரியல எப்படி டீ மட்டும் 22,000 கணக்கு கொண்டு வரலன்னா நீ பேரை மாற்றி வை இதில் நான் நிறையா ஊரில் அனுபவப்பட்டிருக்கேன் ஊர் அம்பலார் வந்தார் உள்ளே வந்தவனையே எம்கேஆர் உங்களை 1 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அட்வான்ஸ் பண்ணோம் நம்ம ஊரில் நீங்கள் புலம் தள்ளிடணும்ட்டார் சரிங்கண்ணே ஒரு டீ வாங்கிட்டு வாங்கண்ணே இருங்க இப்போ தான் கடையே ஓடுறாங்க என்ன டீ மயிருன்ட்டார் டான்ஸ் பக்கத்தில் நின்றுக்கிட்டு சொல்லுது ஹலோ சார் உடனே அந்த அம்பலார் என்ன மேடம் தலை வலிக்குது டீ இருக்குமா உடனே இவர் என் பேத்திக்கு வாங்கின ஆர்லிஸ் இருக்குது ஆர்லிஸ் ஆற்றிக்கிட்டு குட்டே பிஸ்கட்டு அப்புறம் வரிக்கி போய் பார்க்குறேன் கடையை அள்ளிட்டு வந்துட்டேன் அந்த ஆள் இதிலிருந்து என்ன தெரியுது பொம்பளை எந்த இடத்துல இருக்கு அங்கே தான் மதிப்பு ஜவுளி கடையில் போய் பாரு தொடத்தண்டி மீசை வச்சுக்கிட்டு ஒரு ஆம்பளையால் நின்றுக்கிட்டு நம்ம விராலிமலையில் வாங்க தம்பி என்ன வாக்குறிய டவுசரா பேண்ட்டான்னா நம்ம நடப்பேன் ஒரு மசூர் இல்லைடா நான் ஏசி காற்று வாங்க வந்தேன்டா இதே லேடிஸ் இருக்கட்டும் இளவட்டம் பூரா அங்கே தான் இருப்பேன் லேடிஸ் அழகாக கேட்கும் வாங்க போய்டும் என்ன பார்க்குறீங்க யாராவேன் இந்த நாடகமா இல்லை ஜல்லிக்கட்டா ப்ளீஸ் ப்ரோ அமைதியாக இருங்க அப்புறம் ஒன்றுமே பேச மாட்டேன் போயிடுவேன் இந்த வெளியூர்லேருந்து வந்திருக்க என்னுடைய அண்ணன் தம்பி எல்லாம் ஏதோ மன கஷ்டத்தோடு வாழ்க்கையிலே மன கஷ்டம் இல்லாத மனிதர்களே கிடையாது இவர்கள் அத்தனை பேருமே வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார் உண்மைதான் அந்த கஷ்டத்தை போக்குறதுனால தான் அந்த நாடகத்துக்கு இரவு நேரத்தில் வர்றது இவன் திருந்த மாட்டாயா அந்த மொட்டை 500 வாங்கிட்டு கூட 1000 ரூபா சேர்த்து போயிரு ஐயா பிளாக்கில் கணேஷ் பேல ஓட்டுறாயா அவன் ஏஐ விட்டு போகிறேன் உள்ளே வைத்திரி
ஏதாவது பேச விடுங்கப்பா. யானை கதை இப்போ சொல்ல முடியாது. ஏன்? யானை கன்சியூவாக இருக்கு. அந்த எலி பண்ணதில் யானை சினையாயிருச்சு. கல்யாணம் இருங்கடா. இடியப்பம் ஏலம் கேட்கறவ கேட்கலாம். பருத்திப்பால் கப்புளிங்கி ஐயாவுக்கு ஒரு 1.5 கிலோ போட்டு விடுப்பா கப்புளிங்கி. ஆனால் ஆல்ரவுண்டுக்காரன் நிலைமையை பாரு, எப்படி உட்காந்துட்டேன் பாரு. ஊதுவத்தி ஐயா டிஎஸ் முத்துக்குமார், துரைராஜ் அண்ணே, அலெக்ஸ் அண்ணே, எல்லா பேர்த்துக்கும் ரொம்ப நன்றி அண்ணே. திருச்சியிலேருந்து வருகிறது அந்த உறவுக்கெல்லாம் நன்றி. நன்றி. எம்ஆர் மதி எங்கள் அண்ணே 501 ரூபா கொடுத்துருக்காங்க. நன்றி அண்ணே. போய் 2ஆம் நம்பர் ரூமில் இருக்கு அந்த வாரு. அடே பப்புல அந்த ஏசியை போட்டு விட்டு ரூம் பாய். தம்பி தம்பி செங்குறிச்சி எஸ்எம் புகழ் சார்பாக இந்த அட்டை எங்கன்னு வரும்போது பிரிட்ஜில் உள்ளதை பிரிச்சுட்டு வந்துட்டியா? நன்றி. 501. ஓகே ப்ரோ, ரெடி ப்ரோ. ஓகே சார். அது மடு அள்ளுதடா அப்படின்னு நோட்டீஸை படிப்போம். இது எதுக்கு கசகசன்னா எனக்கு பிடிக்காது. என்ன இடத்துல பொண்ணலாம் குடி. புதுக்கோட்டை மாவட்டம் ராலிமலை வட்டம் குன்னத்தூர் கிராமத்தில் அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஸ்ரீ பிராரி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு சூரக்குடிப்பட்டி திரு எம் மாணிக்கம் குடும்பத்தார்கள் தான் நான் நடத்தக்கூடிய ஆதரவற்ற இல்லம் தேடி அருப்புக்கோட்டை அருகாமல் உள்ள நொச்சிகுளம் புண்ணிய பூமிக்கு வருகை தந்தார்கள். இந்த மண்ணுக்கு பெருமை சேர்ப்பதற்காக எங்கள் ஆத்தா முத்துமாரியும் பிடாரியம்மனும் இந்த கிராமத்தார்களையும் இந்த பிரார்த்தனை நாட நடத்தக்கூடிய சூரக்குடிப்பட்டி உயர் திரு எம் மாணிக்கம் குடும்பத்தார்கள் பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இவ்வளவு கரைச்சலையும் தாங்கிக்கிட்டு நடிக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்களை விமான நட்சத்திரம் குமரவேல் அவர்கள் இந்த மேடைகளை வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக்கொண்டார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பாட்டுக்கென்று பிறந்த ஒரு அருமை தங்கச்சி மணப்பாறையைச் சேர்ந்த சுபாசினி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உள்ள வேலையை பத்தாதுன்னு பெருங்கொண்ட மதுரை காலேஜில் ப்ரொஃபஸராக நடித்து கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பி ப்ரொஃபஸராக நடிச்சுக்கிட்டு இருக்கேன். உள்ளே கிடக்கேன், கருங்குளத்து முனி மாதிரியே இருப்பேன். மதுரை ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி 3 ஏக்கர் நிலத்தை கொடுத்து விட்டு இப்போ இடம் இல்லாமல் பஸ் ஸ்டாண்டில் படுத்து இருக்கக்கூடிய அன்பு தம்பி அஜித் குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒவ்வொரு மியூசிக் வாசிக்கிறாருன்னா இவர் சாதாரண ஆள் கிடையாது. சூப்பர். ஒரு கைதட்டு கொடுக்கலாம் ஹார்மோனிய சக்கரவர்த்தி. சில பேர்லாம் டை புயின்டுவாங்க. ஆனால் அண்ணே அந்த அறிவு சார்ந்த விஷயங்களை படிச்சிருக்கு. எந்திரன் 2க்கு நீ தானே மியூசிக் டைரக்டர். வாழ்த்துக்கள். வெத்தலை ஓட்ட சோக்குல எதில் விட்டேன் உனக்கு தானே வாயில். ஆடி 3ஆம் தேதி வாங்க. ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது பாசத்துக்குரியனது அன்பு அண்ணன் தஞ்சாவூர் அருகில் உள்ள பேரானூர் மண்ணையின் மைந்தன் சுரேஷ் குமார் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல்.
கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா ஆசைதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா ஆசைதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கைக்கு கை மாறு பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே கைக்கு கை மாறு பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ இது போகும் போது சொல்வதுண்டோ நீ தேடும் போது வருவதுண்டோ இது போகும் போது சொல்வதுண்டோ ஆசைதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா தலைவணங்காமல் வாழ்ந்திடலாம் தலையா பூவா போட்டு பார்த்து தலைவணங்காமல் வாழ்ந்திடலாம் கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா இல்லாதவன் சொல் சபையேறாமல் ஏளனமாக போகுமடா ஆசைதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கைக்கு கை மாறும் மனமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே கைக்கு கை மாறும் மனமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ இந்த பாட்டு தான் உண்மையான பாட்டு காசு இருந்தாத்தான் 10 பேர் சேருவேன் உன்ட காசு இல்லைன்னா நீ விழுந்து கிடக்கும் போது அவனுக்கு புதுக்கு மருந்து போட்டு அவனா போயிடுவேன் வாழ்த்துக்கள் சூப்பர் பாடல் போடும் மருதங்க சக்கரவர்த்தி மருமத்துவான் கோடைக்கடி குமரன் என் அன்பு தம்பி சாதிப்பதற்குன்னே பிறந்த ஒரு தமிழன் இளைஞர்கள் ஒரு சில பேரெல்லாம் சும்மா சுற்றி இருக்கிறான் எந்த விலைக்கு போகாமல் ஆனால் இவன் பிறந்தலேருந்து சாதிக்க பிறந்தவன் என் அன்பு தம்பி இன்னைக்கு எத்தனை பேர் சினிமா துறையிலிருந்து யூடியூப் வாயிலாக பார்த்துவிட்டு எத்தனை உறவுகள் மருது வார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் எனக்கு பேர் தம்பி உன்னை அறிமுகப்படுத்தி வைத்தது எனக்கு பேர் அல்ல உனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் டிவி சேஞ்சு தப்பாதான்டா உண்மையிலே தெய்வம் அது நான்டா அவன் யார் வாத்தியார் பேர் அவனுக்கு சொல்லிட்டான் விலங்கா பையன் விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகில் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் என் அன்பு தம்பி வாசிக்கிற சொல்லு காதுக்கு இனிமையாக போய் சேரும் அப்படி ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி தோப்பூர் மருது அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார் மருது
அண்ணே இங்க வா, ஒரு கைதட்டு கொடுங்க. சூப்பர். கரண்டில் முழிச்சு தொலைச்சிடாத. சூப்பர், அருமை. மருது நீ இறங்குப்பா, நீ போய் வாசிவேன். ஒரு அரை மணி நேரம் வாசி. இப்போ படக்குன்னு போதை இறங்கிருச்சுடா. அருமை ஆடுவேன். இங்கே ஒரு ஆட்டம் போடு. கரெக்டாக ஆடணும். அந்த கடல்ல கொள்ள ஓரத்தில் காடம் பூரா ரெண்டு நிக்க, அந்த காடம் பூரா கலஞ்சடனே கலங்குதம்மா. சூப்பர் சூப்பர். என் தமிழனுக்கு மட்டும்தான் என் ரோசம் அதிகமாக இருக்கும். கூப்பிட்டோன்னே வந்துச்சு வாரு எங்கள் அண்ணே. அண்ணே நீ வானே, குடிக்கிறேன் பூரா கெட்டவன் கிடையாது, நீ தான்டா அறிவாளி. வானே கட்டிப்பிடினே, வானே. செய்தி வீடியோ ஒடியாமல் பார்த்துக்கிறோம். ஓ அடிக்கடி பார்ப்பேன். லேடிஸ் வரும்போது உன்னை கூப்பிடுவேன். பாலியல் வன்கொடுமையில நீ உள்ள ஓடுற. ஒரு பாட்டா தேரோடும் எங்க சீரான மதுரையில ஊரார்கள் கொண்டாடும் ஒயிலாட்டம். போதும் போதும், உனக்கு கிறுக்கு பிடிச்சிச்சு. போ போதும், செருப்பு போட்டு போ. ஆளே அண்ணே யாருமே ஒன்றும் சொல்லாதீங்க. நான் கூப்பிட்றது பூரா எங்கள் அண்ணன் தம்பியில் தான் கூப்பிடுறேன். கோச்சுக்கிறாங்க. கிராமத்துக்கு தப்பாக நினச்சா நான் மன்னிப்பு கேட்குறேன். அந்த அண்ணனுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. உண்மையிலே அது வந்துச்சுல. கீழே பார்த்து போய், கீழே பார்த்து போய். 10 பேத்தை சிரிக்க வைத்து மன மகிழ்ச்சி படுத்துவது கூடிய ஒவ்வொரு தமிழனும் இறைவனுக்கு சமம். வாழ்த்துக்கள். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தியின் அன்பு தம்பி, நமது துவரங்குறிச்சி மண்ணின் மைந்தன் மணிக்கு ஒரு அடி அடிப்பேன். அதனால தான் என் பேர் மணிவேல். மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டர் ஜெயபர் அடிப்பா. சூப்பர், வாழ்த்துக்க வாழ்த்து தம்பி. அந்த ரவுண்டாக இருக்குது, அது எதுக்கு? போண்டா போட்டு விற்கிறதுக்கா? அதை எடுத்து வைங்க. இப்போ நான் பாட்டு பாடுவேன், அதுக்கு அடிக்கணும். எடுத்து வைடா. அதில் தான் பல்லாக்கு குதிரையில் பவனி வரும் மீனாட்சி. இன்னும் பாடவே இல்லை, நீங்கள் திருச்சி போயிட்டீங்களே. அவளை ஆர்வ கோளாறு. அவன் ஆர்வமாக வாசிக்கலை, வாசி விட்டு லவ்வர்கிட்ட வீடியோ காலில் பேச தெரியும். அதுக்கு தானே ப்ரோ. அந்த பல்லாக்கு குதிரையில் பவனி வர மீனாட்சின்னு இருக்குல்ல, அந்த பாட்டில் கடைசியாக ஒரு நடை வாசிப்பாங்க, துட்டு துட்டு துட்டுன்னு வரும். அது அடினே. ஒரு கைதட்டினான்னு காலையில் 300 சேர்த்து கேட்கக்கூடாது.
ஏன்னா உன் அகராதி மயிறு எனக்கு தெரியும். தம்பி வாங்க தம்பி. என்ன வேலைக்கு வந்திய? தாளம் வாசிக்கணும். என்ன தாளம் வாசிக்க? உங்களை பார்த்தா பிப்பாயிட்டு அடிக்கிற ஆள் மாதிரியா இருக்கீங்களா? இங்கே இருங்க. தாளம் வாசிக்க வந்தீங்களா? ஆமாண்ணே. கையில் தாளத்தை காணா? அங்கே இருக்குது. ஏன் இதையும் கழட்டி போட்டு முண்டமா ஆவேன் போடா. ஒரு மனநோயாளி மாதிரியே தர்றாங்க. மேற்கூடி மணி சார்பாக அன்பாலயத்துக்காக 500 ரூபா. பாருங்க பாருங்க தம்பி, அவங்க 3 பேரும் பேர் வாங்கிட்டாங்க. சரிண்ணே. அந்த அக்கா அக்கா என்னக்கா நீ எதுக்கு இங்கே வந்த? ஓ இடம் எது இல்லையே, இந்த இடம் இல்லை. அங்கே போய் பொம்பளையோட உட்காருவியா, ஆம்பளைகிட்ட வந்து இடம் இல்லைன்ற. இங்கே பார்த்தா இப்படி உட்காரு வா, 2 பேரும் தாய விளையாடுவோம் வா. இந்த கொடுமையா, இடத்த காணா அதை காணாமட்டா. கரெக்டாக தாளம் போடணும். பூசரிக்க பூசரிக்க மூ போல நஞ்சிருக்கேன் போனாக போனாக ஏமாமே. எங்கென்ன போனாங்க? மயிர் மயனே தாளம் போடுறானே எங்கே போனாங்கன்னா நான் வாரச்சிட்டுக்கா போனாங்க. தாளம் போடணும் ப்ரோ. தாளத்தை தான் போடணும். சரி போட்டுருவோம். மல்லு வட்டி மடிச்சு கட்டி மச்சாவுங்க மயில கால மல்லு வட்டி மடிச்சு கட்டி மச்சாவும். இதை நீங்க இதில் சொல்லலை. தாளம் போடுங்க, பாட்டுக்கு தாளம் போடுறா. நான் இப்போ கோவமாக பேசுனேன்னு வச்சுக்கவே என்ன பண்ணுவேன் தெரியுமா? சரி 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 வாடா வா. என்ன போடான்ட்டேன்? போடான்னு சொன்னானா போப்பான்னு சொன்னானா? காலையில் கையாட்டில் உளுந்த வடைக்கு ஆலையே விட்டுருவேன். அப்புறம் தம்பி வாங்க போ நீக்குற கிராஸு. தெரியாமல் அண்ணன் தான் உன் காலில் விட கும்பிட்டு விழுகிறேன். ரோசப்படக்கூடாது ப்ளீஸ், மன்னிப்பு கேட்குறேன். கரெக்டாக போடணும். நீ கரெக்டாக பாடு தம்பி. தம்பி நீ இது பண்ணாத, நீ பாட்டுக்கு வேண்டுவேன். அவன் ஊர் கையாட்டி அங்கே 50 பேர் சேர்ந்து என்னை மறைச்சி அடிச்சா யாராப்பா? வணக்கம் ப்ரோ. வாங்க ப்ரோ. கூபுர குயில் செவளம் பார்த்தும் படிக்குதோ பாட்டு டொங்காஸ் போட வேறு எதுக்கும் இல்லை, அதுக்கு மட்டும்தான். கிண்ணா கிண்ணா பட்டன் நினவும் ஓல யசனுக்காங்கொட்டும் கூட அடவாடா மல்லி பூவலகே யசனுக்காங்கொட்டும் கூட. நான் என்ன உனக்கு சொட்டு மருந்தா ஊற்றிக்கிட்டு இருக்கேன்? நீ என்னடா சுண்ணா சுண்ணா அடிச்சிட்டு இருக்கிறா? மொட்டை நாக்காடா சுஞ்சா 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 சுஞ்சான்றேன். டேய் பாட்டு கேட்டால் தாளம் போடு. நீ பாடு, நான் தாளம் போடுறேன். கண்ணாடி பார்க்கையில் அங்கே முன்னாடி என் புருஷங்காரன் தான் நிற்பேன். அருவாள் வச்சு நிற்கிறானு. இங்கே ஒண்டா பாடும்போது இந்த அருகில் கருப்பா இதுனா அப்படியே போட்டிருப்பேனே. ஆமாம், இதை போட மாட்டேனா? அவன் லூஸா நான் லூஸாடா? இல்லை என்னை லூஸு நினச்சியே பேசியிருக்கானா? கரெக்டாக போனேன். பருத்தி எடுக்கையிலே என்ன பல நாளா பார்த்த மச்சான் ஒருத்தி இருக்கையிலே ஓடி வந்தாலாகாதா? கட்டி அணைக்கையில் புருஷங்காரன் இருப்ப மாட்டானா? போயிரு, மரியாதையா போயிரு. வேணாம் தம்பி, கொலகளை விழுந்துடும். பரவாயில்ல தாளம் என்ன போங்கண்ணே. பரவாயில்ல, லாஸ் ஒரே ஒரு சான்ஸ். நீங்க எல்லாம் போடவே பரவாயில்ல இருக்கிறேன். வேணாம் அப்படியே வளைய இருக்கானே. விண்ண 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 இலை புடிங்கடா. டேய் ஏய் விடுறோம். ஏய் நீ வேணா வீட்டுக்கு போடா மயிர் மேலே. என்னைக்கு என்னைய முண்டமா உறிஞ்சு விட போறாங்களோ? வாடா. இவன் வேணாம்டா வேணாம்டா. இவன் வந்து செக்ஸ் படத்தில் நடிச்சிருப்பான். வாடா இங்கே. இன்னுமே உன்னை போட சொல்லடா தங்கம். வாடா, பேண்ட்டை உரியக்கூடாது. போங்க தங்கம். சேலத்தில் போய் போடு தாளம். சாமி அழைக்க போறேன்.